ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஓஷன் கே பஹாமாஸில் தான் இருக்கோம். பஹாமாஸில் ஷிப்பு வந்து மார்னிங் 7 o'clock இங்கே வந்து டாக் பண்ணிட்டாங்க. ஓஷன் கேங்கிறது ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட். இந்த ஐலாண்டில் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஐலாண்டு பக்கத்துலேயே நம்மளோட ஷிப் இங்கே டாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஓஷன் கே ஐலாண்ட் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டு தான், அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. இந்த ஓஷன் கே ஐலாண்ட் வந்துட்டு 42 hectares பரப்பளவாமா. இவ்வளோ பெரிய இடத்துல நம்மளால் தனியாக நடக்க முடியாது. ஸோ வந்துட்டு இங்கே கபானாஸும் நிறையா இருக்குது, வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இடத்துல போயிட்டு நம்மளோட திங்ஸை வச்சுட்டு நம்ம உட்கார்றதுக்கு கபானாஸ் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். கிட்ஸுக்கு வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால நாங்கள் எந்த விதமான வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் புக் பண்ணல. இந்த ஐலாண்டில் மட்டும் டோட்டலாக 8 பீச்சஸ் இருக்காமா. அந்த 8 பீச்சஸில் ஏதாவது ஒரு பீச் பக்கத்தில் போய் உட்காந்து ஜாலியாக விளையாட தான் போகிறோம். ஸோ நாங்கள் புக் பண்ணியிருக்கிற கபானா வந்து ஒரு குடிசை வீடு மாதிரி தான் இருக்கும். அந்த கபானாக்கு வந்துட்டு ரெண்டல் ஒரு நாளைக்கு வந்து $250 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பீச் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இங்கே நிறைய வீடுங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ தங்குறவங்க இங்கே வந்து தங்கி இங்கே ஐலாண்டை சுற்றி பார்ப்பாங்க போல். ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் பிளான் கிடையாது. இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஃபுல் டே. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். யூடியூபுக்குன்னு ஒரு சில கோல்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டிஸை அச்சீவ் பண்ணணும்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இவ்வளோ பெரிய ஐலாண்டில் எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே. அங்கே உள்ள ஆளுங்கள்கிட்ட விசாரித்து நாங்கள் புக் பண்ண கபானா ரெண்டல் சர்வீஸ் பிளேஸுக்கு தான் போயிட்டு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம்ல கபானா. ஸோ அதுக்கான அந்த கபானா நம்பர் தான் கேட்கறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே 7 நாள் ட்ரிப்புக்கு வந்துட்டு போதுண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு தான் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட வீட்டில் இருக்கிற டெய்லி ரொட்டீனே டோட்டலாக மறந்துடுச்சு. ஸோ அன்வித்து குட்டிக்கு வீடே மறந்து போச்சு. ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்தால் காமிங்க மம்மின்னு சொல்லிட்டு ஆசையாக பார்த்துக்கிட்டான் அவனோட வீடை. ரொம்ப நேரம் நடந்து வந்து ஃபைனலாக நம்மளோட கபானா டெஸ்க்கை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்துட்டு நம்மளோட கபானா நம்பர் தான் கேட்டுட்டு போகணும். ஸோ நம்மளோட கபானா நம்பர் வந்துட்டு 19. ஸோ இப்போ அதை நோக்கி தான் போக போகிறோம். இந்த ப்ரைவேட் ஐலாண்டில் 20 கபானாஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபுல்லி புக்குடு. லைட் ஹவுஸ் கூட இருக்குது. ஸோ ஃபுல்லாக இங்கே பீச் மண்ணு தாங்க. எனக்கும் இந்த பீச்சுக்கும் ஆகாது. ஏதாவது ஸ்விம்மிங் பூலு, ஸ்லைட்ஸு அந்த மாதிரினா சொல்லுங்கள், நான் ஜாலியாக ஆட்டம் போடுவேன். பீச்சில் தண்ணியில் விளையாண்டுட்டு திருப்பி நடக்கிறப்ப அந்த பீச் மண் வந்துட்டு நம்ம காலில் ஒட்டிக்கும்ல, அந்த டர்ட்டினஸ் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. இப்போ நடந்து வந்து நம்ம புக் பண்ண கபானாக்கு வந்துட்டோம். இந்த கபானா பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு குட்டி குடிசை மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் உட்காந்துக்கணும். உள்ளே வந்துட்டு ஒரு 5 to 6 பீப்புள்ஸ் உட்கார்ற மாதிரி சோஃபா செட் போட்டிருக்காங்க. டேபிள் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம வெயில் அடித்தாலோ மழை பெஞ்சாலும் அங்கே போய் உட்காந்துக்கலாம். ஸோ இந்த கபானா புக் பண்ணுறதுக்கு $250 ரெண்டல் சார்ஜ் பண்ணாங்க. 1 day ஃபுல்லாக இங்கே இருக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு 6 seater சோஃபா இருக்குது. ப்ளஸ் அந்த பூலில் விளையாடுறதுக்கு வந்து பீச்சில் விளையாடுறதுக்கு ஃப்ளோட் வந்து 2 கொடுத்தாங்க. அந்த மாதிரி 2 சேர் கொடுத்தாங்க. 2 சேர் வந்துட்டு நம்ம படுத்திருப்போம்ல அந்த மாதிரியான சேரு, பீச் சேரு, அது 2 கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஃபுட்டு ஆர்டர் ஏதாவது பண்ணிக்கலாம், ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணால் நம்ம கபானாக்கே வந்து சர்வ் பண்ணுவாங்க.
இப்போ நான் என் கையில வந்து ஓஷன் கே மேப் தான் வச்சிருக்கேன். இங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஓஷன் கே வில்லேஜ், கிரேட் ஸ்டார் பார், சவுத் பீச், நார்த் பீச், டிஸ்க் பார், மேஸ் பார்ன்னு சொல்லிட்டு நிறைய பீச்சஸும் இருக்கு. ஸோ இன்னும் பிமினி பீச், பாரடைஸ் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இதெல்லாம் பார்க்கணுன்னா விடிஞ்சிரும். ஸோ நான் வந்துட்டு அழகா என்னோட திங்ஸை வச்சுட்டு கபானால செட்டில் ஆயிட்டேன். என்னோட கிட்ஸ் எல்லாம் எப்பவுமே நல்லா உஷாரா தான் இருக்காங்க. வீட்லேருந்து பேக் பண்றப்பவே அங்க பீச் இருக்கும்ல மம்மி, எனக்கு கண்டிப்பா பீச் டாய் வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான எல்லா விதமான பீச் டாய்ஸ், சாண்ட் டாய்ஸ் எல்லாமே அன்வித் குட்டி எடுத்துக்கிட்டான். இப்போ அதை வச்சுதான் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கிட்ஸ். எனக்கு இங்க என்ன ஆச்சரியம்னா எல்லாமே வந்துட்டு மேன் மேட் ஆர்டிஃபிஷியல் பீச்சஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பிரைவேட் ஐலாண்டு. இந்த பிரைவேட் ஐலாண்ட் வந்து அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கு. ஃபுல் டே நாங்க வந்து இங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ செம்ம ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரம் மட்டும்தான் பாபா வந்து கிட்ஸோட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னோட புருஷனை ஆளையே காணோம், எங்கே போனாருன்னே தெரியல. அவர் வந்து தனியாக வேற உலகத்துக்கு போயிட்டாரு போல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கதை பேசுறதுக்கு. ஸோ நானும் சுற்றி சுற்றி தேடி பார்த்தேன். எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை போயிடுச்சு. ஏன்னா அவரோட ஃபோனை நான் வச்சிருக்கேன். அவரோட ஃபோனில் மட்டும்தான் ப்ரௌஸ் அண்ட் ஸ்ட்ரீமு. ஸோ அதில் உட்காந்துட்டு அவரோட ஃபோனில் நான் பிக் பாஸோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து அவர் ஃபோனு டெட் ஆயிடுச்சு. அவரை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 2 மணி நேரம் நான் போராட வேண்டியதாயிடுச்சு. இதில் என்ன முக்கிய விஷயம்னா நம்ம கபானா புக் பண்ணியிருக்கோம். புக் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு 2 பீச் டவலு, 2 ஃப்ளோட்டு, 2 பீச் சேர் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வந்துட்டு கபானா ரிட்டர்ன் கொடுக்குறப்ப எல்லாமே நம்ம அவங்க கிட்ட கொடுத்தாகணும், இல்லைனா அதுக்கான சார்ஜஸ் நம்மளுக்கு போட்டுருவாங்க. ஃப்ளோட் வந்துட்டு எப்படின்னா கிட்ஸ் எல்லாம் இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல, அது நிறைய மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே போனீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களோட ஃப்ளோட்டு, பீச் டவல்லாம். இங்கே பாருங்க நம்ம அங்கித் சூப்பரா நான் வந்து ஸ்நார்க்கிள் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஸ்நார்க்லிங் மாஸ்க் எல்லாம் அமேசான்ல இருந்து வாங்கி ரெடியா வந்துட்டு இப்ப போட்டுட்டு ஸ்நார்க்கிள் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். ஸோ இந்த பையன் தான் அங்கித்தோட ஃப்ரெண்டு. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக அங்கித்துக்கு ஒரு செம்ம ஃப்ரெண்டு செட் ஆகிட்டாங்க. ஸோ 2 பேருமே ஜாலியாக இந்த வந்துட்டு ஐலாண்டும் சரி ஷிப்புக்குள்ளேயும் நல்லா ஜாலியாக செட்டு செஞ்சுட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேருமே சேர்ந்து தான் ஸ்நார்க்லிங் பண்ண போகிறாங்க. அங்கித்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்நார்க்லிங். இங்கே பாருங்க அழகா எல்லோ, பிளாக் அண்ட் கிரே கலர் ஃபிஷ் அழகா குட்டி குட்டியாக உள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கான்னு தான் நினைக்கிறேன். அவன் தான் ஃபுல்லாக கேமராவும் ஹேண்டில் பண்ணுறான். ஸ்நார்க்லிங்கும் கேமராவும் ஹேண்டில் பண்ணுறது இந்த ஏஜில் பெரிய விஷயம்தான். அங்கித்துக்கு ஓரளவுக்கு ஸ்விம்மிங் தெரியும். ஸோ இவனோட சேர்ந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸு வேணி, கிருஷ்ணா எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தைரியமாக அவனை விட்டோம். ஸோ இந்த ஸ்நார்க்லிங் பண்ணுறோம் பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நான் இருந்த பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தோம். இந்த போட் எடுத்துட்டு நடுக்கடல்ல பண்ற ஸ்நார்க்லிங் வேற, அதெல்லாம் வந்துட்டு அடல்ட்ஸ்க்கு தான் அலௌடு. ஸோ இந்த ஸ்நார்க்லிங் வந்துட்டு ஜஸ்ட் பீச் ஓரத்துல வந்துட்டு ஜஸ்ட் அந்த மாஸ்கை போட்டுட்டு உள்ள போய் இருக்கிற குட்டி குட்டி மீனெல்லாம் பார்க்கறதுக்கு. இந்தியாவில் இருக்கிற பீச்சஸுக்கும் இந்த மாதிரி வெளிநாட்டில் உள்ள பீச்சஸுக்கும் நான் வந்துட்டு நிறைய வித்தியாசங்கள் பார்க்குறேன். இங்கே தண்ணி வந்துட்டு அவ்வளோ கிளியர் சீ ப்ளூ கலரில் இருக்குது. அந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் வந்துட்டு குப்பையை பார்க்கவே முடியாது, அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க.
இந்தியால உள்ள அலைகள் வந்துட்டு ரொம்ப வேகமாவும் ஃபோர்ஸா வந்து கொஞ்சம் உள்ள போனாலும் ஆளே உள்ள போற அளவுக்கு அலைகளோட வேகம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த ஊர்லலாம் அப்படி கிடையாது. யுஎஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லா பீச்லயுமே வந்துட்டு அலைகள் வந்து சின்ன சின்ன அலைகளா தான் வருது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கித் வந்து ஸ்நார்க்கிள் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டானா, பாவா வந்து ஃப்ரெண்ட்ஸோட கதை பேச போறேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா. நான் தனியாளா வந்துட்டு பிக் பாஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து கபானால ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரிப்புன்னு போயிட்டா எதை பத்தியும் யோசிக்க தேவையில்ல. அப்பா அடுத்து என்ன குக் பண்ணணும், அடுத்து என்ன வேலை இருக்கு, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் போனோமா ரிலாக்ஸா இருக்க வேண்டியதான். நானும் யூஎஸ்குள்ளே கொஞ்சம் நிறைய ட்ரிப் எல்லாம் போயிருக்கேன். நியூயார்க், நயகரா, சிகாகோ, வாஷிங்டன், இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் நம்ம போகிறப்ப நான் அடுத்து என்ன பிளான் பண்ணணும், அடுத்து எங்கே போய் பார்க்கணும், ஃபுட்டு எங்கே இருக்குது, என்ன அட்ராக்ஷன் இருக்குது, என்ன டிக்கெட்டு, எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஒர்க்கு. ஆனால் இந்த க்ரூஸில் தான் நான் ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன். க்ரூஸ் வந்துட்டு நம்மளை ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிக்கும். நம்ம எதை பற்றியும் யோசிக்கவே தேவையில்ல. அவ்வளோதாங்க. ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் இந்த பீச்சில் சூப்பராக வந்துட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. இப்போது ரிட்டர்ன் ஷிப்புக்கு தான் போக போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு எங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி வருது. இது வந்து ஒரு 12 to 15 பீப்புள் உட்கார்ற மாதிரி ஒரு மினி டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஏன்னா இந்த ஐலாண்ட்லேருந்து நம்ம இருக்கிற ஷிப்புக்கு போகிறதுக்கே ரொம்ப தூரம். ஸோ நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக இந்த ஐலாண்ட்லேயே இந்த சர்வீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் இப்போ ஷிப்புக்கு போக போகிறோம். இதோட எங்களோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த க்ரூஸ் ட்ரிப்பு இன்னையோட முடியுது. இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, திருப்பி ஷிப்புக்கு போயிட்டு ரூமுக்கு போயிட்டு எங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கணும். நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலையில் எங்களை போய் மியாமியில் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் எல்லாருமே பீச்சில் இருந்ததுனால அந்த காலில் கொஞ்சம் மண்ணெல்லாம் ஊற்றிட்டு இருக்கோம்ல, அதனால தான் இங்கே கால் கழுவுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ காலை கழுவிட்டு இப்போ எல்லாரும் ஷிப்புக்கு தான் போகணும். என்னதான் இது ஒரு பிரைவேட் ஐலாண்டாக இருந்தாலும் நல்ல காற்று மட்டும் நல்லா பலமாக அடிச்சுது. அந்த காற்று இருக்கிறப்ப நம்மளோட வெயில் வந்து நாங்கள் இருந்தப்போ வெயில் சுத்தமாக கிடையாது. அந்த காற்றுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னதான் வந்துட்டு இது ஒரு ப்ரைவேட் ஐலாண்டாக இருந்தாலும் இந்த ஷிப்புக்குள்ளே என்டர் ஆகிறப்ப இந்த செக்யூரிட்டி செக்குக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. ஸோ உள்ளே யார் வரா யார் வெளியே போகிறா நம்மளோட ஐடி கார்டை காமிச்சிட்டு தான் நம்ம ஷிப்புக்குள்ளேயே என்டர் ஆக விடுவாங்க.
இப்போ எங்கள் ரூமுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு நல்லா எல்லாருமே வந்துட்டு சூப்பராக ஃபைன் டைனிங்க்கு ட்ரெஸ் போட்டுட்டு இப்போ டின்னர் சாப்பிட தான் போக போகிறோம். ஸ்கைலைன் ரெஸ்டாரண்ட், இந்த ரெஸ்டாரண்ட் தான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி எல்லா நாளும் நைட்டு டின்னர் போட்டுச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன சாப்பிட போகிறோன்னா பீட்ரூட் ஸ்டார்டர், அதுதான் இப்போ பார்த்தீங்க. இங்கே வந்துட்டு ப்ரொக்கோலி சூப்புன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்தியன்ஸ்க்கு ஸ்பெஷல் டின்னர் வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் பண்ண கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் தான். சிக்கன் கிரேவி ஓரளவுக்கு ஓகே, போன்லெஸ்ஸு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மித்த டிஷ்ஷோட கம்பேர் பண்ணுறப்போ இதை சாப்பிட்டு தான் நாங்கள் வயிறை ஃபில் பண்ணிக்கிட்டோம். இந்த க்ரூஸில் நீங்கள் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் வந்துட்டு என்னோட இந்த க்ரூஸில் பழகின ஃப்ரெண்ட்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கைலைன் ரெஸ்டாரண்ட்டை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஸ்கைலைன் ரெஸ்டாரண்ட்டில் தான் எவ்ரிடே நாங்கள் நைட்டு சாப்பிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா எவ்ரிடே ஸ்பெஷல் டின்னர் வந்துட்டு எங்கள் இந்தியன்ஸ்க்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இங்கே உள்ள க்ரூ மெம்பர்ஸை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். எங்களை எல்லா நாளுமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ க்ரூ மெம்பர்ஸ் எப்படின்னா அவங்களுக்கு பிரேக்கே கிடையாது. இப்போ வந்துட்டு நாளைக்கு எங்களை போய் மியாமியில் டாக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு க்ரூஸுக்கு உள்ளே வருவாங்க. ஸோ அவங்கள திருப்பி கவனிக்கிறதுக்கு அவங்களோட ஒர்க் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு பிரேக்குன்னா வருஷத்துக்கு ஒரு 2 மாதம் மட்டும்தான் பிரேக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சர்வர் எங்ககிட்ட பேசுகிறப்ப அவர் அப்படி தான் சொன்னார். அந்த 2 மந்த்ஸ் மட்டும் தான் நாங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வர முடியும். ஃபேமிலி யாரையுமே இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் ஜாஸ்தி. அதுக்காக தான் நாங்கள் போயிட்டு வருவோம். அந்த மாதிரி கொஞ்சம் பர்சனல் திங்ஸ்லாம் எங்களோட ஷேர் பண்ணார். ஸோ ஒரு சில பீப்புளெலாம் ரொம்பவே நைஸாக எங்ககிட்ட பேசினாங்க. இங்கே அன்வித் குட்டி எனக்கும் இந்த ஃபுட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் இங்கே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நாங்கள் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக என்னோட டெசர்ட்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம். அன்வித் குட்டிக்கு வெறும் வெனிலா ஐஸ்கிரீம் மட்டும்தான் அவன் சாப்பிட்டான். ஸோ அடுத்து ரூமுக்கு போக வேண்டியதான். கடைசியாக ஸ்கைலைன் ரெஸ்டாரண்ட் அந்த போர்டுக்கு முன்னாடி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுட்டுருக்கேன். இதே ஷிப்புக்கு திருப்பி வருவோமா இல்லையான்னு தெரியல. இதுதான் எங்களோட ஷிப்பில் கடைசி நாள். இந்த சிவாஜி கணேசன் வந்துட்டு வீடை காலி பண்ணுறப்ப ஃபீல் பண்ணிவிட்டு அந்த படியில் உட்காருவார்ல, அதே ஃபீலிங் தான் எனக்கும். கடைசியாக ஒரு வாட்டி ஷிப்பை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ லிஃப்ட்டில் போயிட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்ருக்கேன். 2 வேஸ் இருக்குது. ஒன்று லக்கேஜை வந்துட்டு வாக் அவுட் பண்ணிக்கலாம், நாளைக்கு டேரெக்டாக நம்ம முடிஞ்சால் வாக் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லைனா வந்துட்டு சூட்கேஸை வந்து ரூமுக்கு வெளியே வச்சுட்டிங்கன்னா அவங்களே வந்துட்டு செக்யூரிட்டி செக்கெல்லாம் கிளியர் பண்ணி எண்ட் ஆஃப் த டே நம்ம வெளியில் போய் நிற்கிறப்ப நம்ம சூட்கேஸ் நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நிறைய மக்களுக்கு என்னோட வீடியோஸ் போய் சேரும். அப்போ தான் நம்மளோட யூடியூப் வளரும். அப்போ தான் நான் உங்களோட பேசுகிறதுக்கு இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வந்துட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, உங்கள் நிவேதா. Bye bye and take care.